இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கருங்க. 4.5 ஏக்கர் தோட்டங்க இது. இந்த 4.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஏற்கனவே போட்டிருக்காங்க. மஞ்சள் போட்டு அதை எடுத்து பதப்படுத்திட்டு இருக்காங்க. குண்டு மஞ்சள் போட்ட இடங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம் ஒரு 50 தென்னை மரம் பக்கம் இருக்குதுங்க. மெயினாக மஞ்சள் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக போட்டனால மஞ்சளை எடுத்துகிட்டு அடுத்து வந்து குச்சிக்கிழங்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், மஞ்சள் தான் எல்லாம் வேலை செஞ்சுட்டுருக்காங்க. குண்டு மஞ்சள் வந்து பதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குதுங்க. குச்சிக்கிழங்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் குச்சிக்கிழங்கு வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 அடி அளவுக்கு குச்சிக்கிழங்கெல்லாம் க்ரோத் வந்துடுங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. இந்த இடம் தாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து சரியாக ஒரு 29 கிலோமீட்டரில் வருதுங்க. சேலத்துலேருந்து பனமரத்துப்பட்டி, பனமரத்துப்பட்டிலேருந்து கம்மாளப்பட்டி, கம்மாளப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு இந்த இடங்க. கரெக்டாக ஒரு 29 கிலோமீட்டர் தாங்க. இது தாங்க மெயின் ரோடு. இந்த ரோடு நீங்கள் பார்க்குற இந்த ரோடு பார்த்திங்கன்னா பனமரத்துப்பட்டிலேருந்து இந்த பக்கம் வாழப்பாடி போகிற ரோடுங்க இது. இந்த பக்கம் 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா வாழப்பாடிங்க. இங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா பனமரத்துப்பட்டிங்க. இந்த மண் தடம் தாங்க நம்ம காட்டுக்கு போகிற இடம். கம்மாளப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்புங்க. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா 10 கிலோமீட்டரில் பனமரத்துப்பட்டிங்க. இப்போ இந்த மண் தடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்ரு தாங்க நம்ம தோப்பு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும், ரொம்ப பக்கம் 200 மீட்ரு தாங்க இந்த நம்ம தோப்பு. இந்த 4 ஏக்கரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சுருந்தாங்க. மஞ்சளை எடுத்துகிட்டு இப்போ குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. நல்லா சொட்டு நீர் பாசனம் 4.5 ஏக்கருக்கு பாயிற மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க. நெல் இருந்தால் அந்த ஏரியாவில் நல்லா தண்ணி இருக்குங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா 110 அடி ஆளுங்க, தனி கிணறு. இந்த கிணறு இந்த 4.5 ஏக்கருக்கு மட்டும்தாங்க பார்த்தியோம். 2 ஃப்ரீ சர்வீஸ் 5 ஹெச்பியில் இருக்குங்க. 2 போர் இருக்குதுங்க. இந்த தென்னை மரம்லாம் பாருங்கள், நல்லா 50 அடியில் காப்போடு இருக்குங்க. ஏக்கர் 70 லட்சம் சொல்கிறாங்க. கிரையத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாங்க.